श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 28வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி விகதகல்மஷः சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்யந்தம் சுகமஷ்ணுதே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து இப்பேற்பட்ட யோகிகளுக்கு, இப்பேற்பட்ட யுக்தர்களுக்கு 2 விதமான சுகங்கள் கிடைக்கும் என்று சொல்றார். 2 விதமான ஆனந்தம், 2 விதமான சுகங்கள் கிடைக்கும் என்று சொல்றார். இதில் முதல் சுகம் இந்த லௌகீக சுகம். எப்பொழுது நம்ம பகவானை சிந்தனையில் வைத்துக்கொண்டு எல்லா காரியத்தையுமே செய்கிறோமோ அப்போ நம்மளுக்குள்ள ஒரு முழுமை, ஒரு பூர்ணத்துவம், ஒரு கம்ப்ளீட்னஸ் நமக்குள்ள உணர ஆரம்பிப்போம், நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அந்த இறைவன் அனைத்திலும் இருக்கிறார், அனைத்து விஷயங்களிலும் பரவி இருக்கார். அப்படி அவர் என்னை சுற்றி இருக்கும்போது நான் எதை பார்த்து பயப்படணும் என்று பயம் போய்விடும். அனைத்து விஷயங்களுக்கும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நபர் இறைவனிடம் கவனத்தை செலுத்தினால் இது எல்லாத்தை விடவும் அவர் நல்லா இருக்காரே, அவர் மீது ஆசை செலுத்துவோம், அவரை அடையணும் என்று எண்ணுவோம் என்று நினைப்பாராம் அவர். அதனால் அந்த இறைவன் இருக்கும் இடமெல்லாம் ஆனந்தமாகவே இருக்கும். அதனால்தான் சச்சிதானந்த ஸ்வரூபம் என்று சொல்வோம். ஆனந்தமயமாக இருக்கும் இறைவன். ஆனால் அந்த ஆனந்தமயமாக இருக்கும் இறைவன் நம்ம வழிபட்டோம் என்றால் நமக்கும் அந்த சுகம் கிடைக்கும். நம்ம வாழும் இந்த வாழ்க்கையில் நமக்கு சுகம் கிடைக்கும். இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிறந்த பிறகு, ஆத்மா பிறந்த பிறகு, அந்த ஆத்மா இன்னொரு உடலுக்குள்ளே போயிடுத்து என்றால் சம்சார சாகரம் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கும், சக்கரத்தை போல போய்கொண்டே இருக்கும். ஆனால் பகவான் மீது நம்ம பக்தியை செலுத்தி இந்த தியான யோகத்தில் ஈடுபட்டோம் என்றால் கிருஷ்ணா சொல்கிற விஷயம், நம்ம அந்த இறைவனை சென்று அடைவோம், மோட்சம் பெறுவோம், முக்தி பெறுவோம். எந்த இறைவனை நம்ம இவ்வளோ ஆசையாக வழிபட்டோமோ, ரொம்ப வாஞ்சியோடு நம்ம கொஞ்சி நம்ம அவரை வழிபட்டோமோ, அப்பேற்பட்ட இறைவனிடமே நம்ம சென்று அடைவோம், அவரோட ஒன்றி போய்விடுவோம். அவரும் நாமும் ஒன்று என்ற அந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்ட போது. அதனால் அந்த இறைவனை சென்று அடையும் அந்த சுகம் இந்த லோகத்தில் வாழும்போது இந்த லோகத்தோட சுகம், இந்த 2 சுகங்களும் அந்த நபருக்கு, அந்த தியான யோகிக்கு கிட்டும் என்று சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 28வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.